தாமரை, கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்தாங்க மாமா தண்ணி. என்ன மாமா, ஒரு சொம்பு தண்ணி காலி பண்ணிட்டீங்க? அவ்வளோ தாகமா? ஆமா தாமரை, வெயில வாட்டி எடுக்குது. நெல்லெல்லாம் மூட்டை பிடிச்சாச்சா என்ன மாமா? காலையில இருந்து அந்த வேலை தான் தாமரை. எல்லா நெல்லும் ஒரு வழியா மூட்டை பிடிச்சாச்சு. ஏப்பா மாணிக்கம், சொல்லுங்கப்பா. எத்தனை மூட்டைப்பா வந்துச்சு? ஒரு 105 மூட்டை இருக்கும்பா. அது இல்லாத பதிரு ஒரு 10 மூட்டை வந்துருச்சு. என்னது 105 மூட்டையா? என்னடா சொல்ற? போன வருஷம் 150 மூட்டை வந்துச்சு, இப்ப ஏன் குறைஞ்சு போச்சு? சிவகாமி, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? எல்லா அறுவடையிலயும் ஒரே மாதிரி வருமா? உழைப்புக்கு ஏத்த மாதிரி தாங்க பலன் கிடைக்கும். அதே வயலு அதே நெல்லு, எப்படி போன வருஷம் மட்டும் 150 மூட்டை வந்துச்சு? இதுல பதிரு வேற 10 மூட்டையாம்ல. போட்ட பணமெல்லாம் பதிரா போச்சு. யார்கிட்ட இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? அவர் தினம் வயல்ல வேலை செஞ்சுட்டு தானே இருந்தாரு. தினம் வேலை செஞ்ச லட்சணம் நல்லா தெரியுது. மாணிக்கம், இவ இப்படிதான் ஏதாவது வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டே இருப்பா. நீ ஒரு 10 மூட்டையை வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி மூட்டையெல்லாம் சந்தைக்கு அனுப்பிடு. சரிப்பா. 10 மூட்டை எதுக்கு? 5 மட்டும் எடுத்து வை போதும். ஏண்டி, அடுத்து நாத்து போட வேணாமா? எல்லாத்துக்கும் இது போதும். பதிர அரைச்சு கொண்டாந்து போடுங்க, மாட்டுக்காவது ஆகட்டும். இவ ஏன் தான் இப்படி இருக்காளன்னே தெரியல. மாணிக்கம், அத்தை ஏன் மாமா அப்படி பேசுறாங்க? அவர் வேலை செய்யாமல இருந்தாரு. அவர் முகம் எப்படி வாடி போச்சு பாருங்க. தாமரை, உனக்கு அவளை பத்தி தெரியாதா? அவ இப்படித்தான் எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருப்பா. நீ போய் அவனுக்கு டீ காப்பி ஏதாவது போட்டு கொடுமா. சரி மாமா. அப்போ சௌமியா, என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளாரியே? என்ன மச்சுமா கூப்பிட்டுட்டே இருக்க? லீவ் நாள்ல கூட விளையாட விட மாட்டியா? கோவத்தை பாரு புள்ளைக்கு. சாப்பிடுதாப்பா கூப்பிட்டேன். உங்க அத்தை எங்க? அவ ஃப்ரெண்ட் கூட போன்ல பேசிட்டு இருக்காமா. என்ன தாண்டி அப்படி போன்ல பேசுவா? கூப்பிடுறியா அவளை? நான் போய் கூப்பிட்டு வரேன். மாமா, நீங்களும் வாங்க, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? அண்ணி கூப்பிட்டீங்களா? போன்ல அப்படி என்ன தாண்டி பேசுவ? பொழுதுக்கும் போனை வச்சுட்டே இருக்க. அண்ணி, காலேஜில் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றுறோம், அரட்டடிக்கிறோம். லீவு விட்டு அவங்க கூடலாம் பேசாமல் போர் அடிக்குது அண்ணி. அதனால தான் ஃபோன்லேயே அரட்டடிக்கிறோம். அதுக்குன்னு எந்நேரமும் ஃபோனை வச்சுக்கிட்டே வா. சரி சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடி ஃபோன் அடிச்சிட்டு இருக்கிற? வீட்டுக்கு வரலாம்ல. என்னாச்சுடி? ஏ எருமை, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் சுந்தரி அக்காவை கூட்டிட்டு உடனே அங்கே வரேன். என்னாச்சு தாமரை? என்ன சொல்றா சிம்ரனு? தெரியல மாமா என்னாச்சுன்னு. ஒத்த மரத்துக்கிட்ட வர சொல்றா. நானும் சுந்தரி அக்காவும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். சரி தாமரை, நீ போய் பாரு என்னன்னு. மா மா அம்மா, ஏண்டி என்னடி உன் பிரச்சனை? வேலையெல்லாம் முடிச்சிட்டு கை காலெல்லாம் கடுக்குதுன்னு இப்பதான் படுத்தேன். அதுக்குள்ள வந்துட்டேன் அம்மா நொம்மான்னு. அக்கா. வா தாமரை, என்ன இந்த நேரத்துல? ஏக்கா, இந்த சிம்ரன் எதுவும் சொன்னாளா? இல்லையேம்மா, என்ன விஷயம்? அதாக்கா எனக்கும் தெரியல. ஃபோன் அடிச்சா, ரெண்டு பேரும் ஒத்த மரத்துக்கிட்ட உடனே வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. அடி ஏண்டி, உனக்கு அவளை பத்தி தெரியாதா? விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா. எனக்கு அவளை பத்தி தெரியாதா எப்படி எப்படிலாம் விளையாட்டு காட்டுவான்னு? ஆனா அவ பேசும்போது குரல்ல ஒரு சொரத்தே இல்லக்கா. எதையோ பறி கொடுத்து விளையாட்டமே பேசினா. தாமரை, என்னடி சொல்ற? சரி வா, போய் என்னன்னு பாப்போம். கௌரி, பாட்டி வந்தா சொல்லிருமா, நான் உடனே வந்துடுறேன். சொல்லிடுறேம்மா. ஏக்கா, அவ வீட்ல எதுவும் சண்டையா இருக்குமோ? தெரியலையே தாமரை, அவ மாமியா எதுவும் சொன்னுச்சா இல்ல அவ புருஷன் எதுவும் திட்டினானா? எதுவும் தெரியலையே. அவ புருஷன் என்னக்கா இவளை திட்டுறது? இவ அவனை ஏறி மிதிக்காம இருந்தா சரி. சோக கதைய கேளு தாய்க்குளமே, ஆமா தாய்க்குளமே, அத கேட்டாக்கா தாங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. ஏண்டி சிம்ரனு, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டு உட்கார்ந்திருக்கற? சோக கதைய கேளு தாய்க்குளமே. இந்தாடி, என்னன்னு கேக்குறமல்ல, வீட்ல எதுவும் பிரச்சனையா? உன் மாமியா எதுவும் சொன்னுச்சா? உன் புருஷன் எதுவும் சொன்னானா?
என்னன்னு சொல்லி தொலைய எருமை. இப்படி வந்து 2 பேரும் உக்காருங்க சொல்றேன். என்ன விஷயம் சிம்ரனே? எதா இருந்தாலும் அக்காட்ட சொல்லு, பாத்துக்கிடுவோம். நான் என்னத்த சொல்லுவேன்? எதையோ ஒன்னு சொல்லி தொலை மூதேவி. எவ்வளவு நேரமா கேக்குறோம். கொஞ்சம் பொறுமையாத்தான் இரேண்டி சொல்றேன். நீ பொறுமையாவே சொல்லு. என்ன சுந்தரி அக்கா, தாமரை 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். வீட்ல எதுவும் வேலை கிடக்கா என்ன? அடி எந்த வேலையும் இல்லடி, நீ விஷயத்த சொல்லு. நானும் வீட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மேலும் வீட்ல இருந்தா என் மாமியாக்காரி அது இதுன்னு ஏதாவது வேலையை வச்சே கொள்ளுவா. எனக்கும் வேலை செஞ்சு போர் அடிக்குதுடி. அதான் இங்கன கொஞ்ச நேரம் உங்க கூட அரட்டை அடிக்கலாமேன்னு கூப்பிட்டேன். ஏண்டி உடனே வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் நாங்க என்னவோ தெரியலையே, பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்னவோன்னு நாங்க அறக்க பறக்க ஒடியாரோம். உனக்கு போர் அடிக்குதோ? இதா இப்ப நாங்க அடிக்கிறோம், வாங்கிக்க. ஏண்டி எருமைகளா, எதுக்கடி என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? உங்களுக்கு என் மாமியாக்காரியே தேவலை போல இருக்கு. இவளுங்க கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம்னு வர சொன்னா மாத்தி மாத்தி அடிக்கிற ஆளுகளே என்னமோ. தள்ளுங்கடி, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கமுங்கோ. நான் தாங்க ரன் சிம்ரன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. கொஞ்சம் இருடி ஆத்தா, முடிச்சுக்கிறேன். அப்புறங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெளியே தலை காட்டினா தீஞ்சு போற அளவுக்கு வெயில் சுட்டு எரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் அங்கங்க மழை பெஞ்சு கொஞ்சம் இந்த ஹீட்லாம் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. இவளுக்கு ஒவ்வொருத்தி வீட்லயும் புருஷன் கொடுமை மாமியார் கொடுமைன்னு சின்னப்படுறாளுகளே, கொஞ்சம் இங்க வந்து என் கூட பேசினா சந்தோஷமா இருப்பாளுகளேன்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பில்டப் பண்றாளுக. போங்கடி போக்கத்தவளுகளா. சிம்ரனே, இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கற? கத்துறனா? அடி பாவி, உசுரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் கத்துறங்கிற. சரி போங்க போவோம்.